Good afternoon students. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ்டு இன்ஃபினிட்டிவ் பிளேன் ஷீட். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக் வந்து இன்ஃபினிட்டிவ்டு ஒயர் பார்த்தோம், சரியா? இப்போ பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ் இன்ஃபினிட்டிவ் பிளேன் ஷீட்டு. சார்ஜ் இன்ஃபினிட்டிவ் பிளேன் ஷீட்டு. ஸோ இஃப் யூ கன்சிடர் த இன்ஃபினிட்டிவ் பிளேன் ஷீட்டு, இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் க்யூ சார்ஜஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வித் யூனிஃபார்ம் சர்ஃபேஸ், யூனிஃபார்ம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேன் ஷீட்டு. இதோட சார்ஜ் டென்சிட்டி, அதாவது சார்ஜ் டென்சிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ளஸ் க்யூ சார்ஜஸ் இருக்கோ அதோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லெட் பி பாருங்கள், இந்த இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் அட் பாயிண்ட் இருக்குது. அதே ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பி டேஷுங்கிற பாயிண்ட்ஸ் இருக்குது. So let P be the point of the distance of R and from the sheet shown in the figure. So if you consider, since the plate is infinitively charged, the electric field is same at all points at the equal distance from the plane of the radially directed to all points. அப்படின்னா இப்போ இந்த பிளேன் ஷீட்லேருந்து 6 டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் பி டேஷில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்லேயுமே வந்து பார்த்தோன்னா சேம் ஆல் பாயிண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ஆஃப் கேஸின் சர்ஃபேஸ். ஸோ இதோட லென்த் இது ஒரு 6 மொத்தம் 2R ஆகும். இதோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்மாலஸ்ட், இது டோட்டல் ஏரியா ஏன்னு சொல்லலாம். இப்போ இந்த சர்ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இதோட ஏரியா டிஏ, இதோட ஏரியாவும் டிஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சூஸ் தட் இன்ஃபினிட்டி பிளேன் ஷீட்டு. அது இன்ஃபினிட்டி பிளேன் ஷீட்டில் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பர்பண்டிகுலர் த்ரூ த மிட் பார்ட் ஆஃப் தி கேஸ் சர்ஃபேஸ் அப்ளை காஸ் லா ஆஃப் இன் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ். அப்போ பிளேன் ஷீட் இப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு பர்பண்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ காஸ் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஃபார்முலான்னு பாருங்கள், பை ஆஃப் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஆஃப் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஏன்னா இது வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியானால க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா யூஸ் பண்ணுவோம். இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ பிங்கிற பாயிண்ட்ஸ் இங்கே ஒன்று இருக்குது, சரி? பிங்கிற பாயிண்ட்ஸு, இது பி டேஷ்ங்கிற பாயிண்ட்ஸு. ஸோ இதோட ஏரியா வந்து டிஏ, எலக்ட்ரிக் ஃபீல்டு இ, இதோட ஏரியா டிஏ, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு இ. பிங்கிற பாயிண்ட்ஸ் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் ப்ளஸ் பி டேஷ் தான் இ வெக்டர் டிஏ வெக்டர். காஸ்லா படி நம்ம என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்டு நம்ம சொல்கிறோம். அப்போ கியூ என்க்ளோஸ்டு, அப்போ கியூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட்டு. ஸோ த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு பர்பண்டிகுலர் டு தி ஏரியா ஆஃப் எலிமெண்ட் இட் அட் ஆல் பாயிண்ட் கர்வ்டு சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா parallel to the surface of the P and P dash 2 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கோம். பை ஆஃப் ஈக்குவல்ஸ் P into V into dA, ஸோ P dash E into dA. ஸோ ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா Q enclosed by area. ஸோ சின்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு 2 ஈக்குவல் சர்ஃபேஸ், அதாவது ஈக்குவல்ஸ்லாம் P டேஷ் ரெண்டு சர்ஃபேஸ் ஈக்குவலாக இருக்குது, யூனிஃபார்மாக இருக்கிறதுனால த இன்டெக்ரல் ஆஃப் Q enclosed பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா சிக்மா இன்ட்டு ஏன்னு எழுதலாம். அப்போ இது ரெண்டுமே இ இருக்கனால 2E ஆயிரும். அப்போ 2E இதை பி எப்படி டிஏ அப்படின்னு எடுத்துரும். அப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கியூ என்க்ளோஸ்டு சிக்மா இன்டி ஏ பை எப்சிலான் நாட்டு. ஸோ தட் டோட்டல் ஏரியா ஆஃப் தி சர்ஃபேஸ். ஸோ அப்போ இந்த 2E இருக்கும், இந்த பிங்கிற பாயிண்ட் டிஏ எடுத்துக்கிறோம். இந்த 2A இதோட ஏரியா, இதோட வேல்யூ மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏன்னு எடுத்துக்கிறீங்க. இதுக்கு வேலை நம்ம என்ன ஏன்னு எடுத்துக்கிறோம். 2EA இதோட ஏரியா ஏன்னா இப்போ ஏ சப்ஸ்டிட் பண்ணிடுங்க, சிக்மா ஏ பை எப்சிலான் நாட்டு. ஸோ அப்போ இ மட்டும் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஏஏ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஏஏ கேன்சல் பண்ணிவிட்டு இ சிக்மா பை 2 எப்சிலான் நாட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மீதி இதை ரிமைனிங் வெக்டார் கான்ஸ்டன்ஸில் எழுதுகிறோம் அப்படின்னா, ஸோ பாருங்கள், இந்த வெக்டார் ஃபார்ம் தி இ வெக்டார்ஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட்டு இன்ட்டு என் கேப். என் கேப்புங்கிறது எதை ஐடென்டிஃபை பண்ணுது, அவுட்வர்ட்ஸ் டு த யூனிட் வெக்டார் ஆஃப் நார்மல் டு தி பிளேன். அவுட்வர்ட்ஸ்னால் வெளியே நோக்கி வருது. இப்போ இந்த இடத்துலேருந்து வெளியே நோக்கி, அதாவது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருந்து வெளியில் வரக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நோட் தட் த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு டியூ டு த இன்ஃபினிட்டி பிளேன் ஷீட் சார்ஜ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி, எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், சார்ஜ் டென்சிட்டி சிக்மாவும் அண்ட் இண்டிபெண்ட் டு தி டிஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் வந்து ஆர் இல்லை.
ஸோ ஆர் இல்லாதனால இதை டிபெண்ட் பண்ணியிருக்காது, இண்டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. The electrical field with a same at any points further away from the charged plane sheet. ஸோ இதில் 2 கண்டிஷன் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதில் சிக்மா வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எனி பாயிண்ட்ஸ் அவுட்வேர்ட்ஸில் இருக்கும். பிங்கிற பாயிண்ட்ஸ் அவுட்வேர்ட்ஸ் பர்பண்டிகுலர் டு தி என் கேப் டு தி பிளேன். அதே மாதிரி சிக்மா வந்து லெஸ் தென் 0வாக தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட் இன்வர்ட்ஸ் டு த பர்பண்டிகுலர் டு தி மைனஸ் இருப்பா. அப்போ இது வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அவுட்வேர்ட்ஸில் தான் இருக்குது. அப்போ அவுட்வேர்ட்ஸில் இருக்கிறதுனால கிரேட்டர் தென் தான் நம்மளுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் த ஃபினிட்டிவ் சார்ஜ்டு பிளேன் ஷீட் ஈக்குவேஷன் 1.7 the approximately true only with the middle region of the plane of the at point far away the both ends. அப்படின்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா, மிடில் ரீஜன்னா சென்டரில் இருக்கக்கூடிய ரீஜன், த பிளேன் ஆஃப் தி அட் எ பாயிண்ட் ஆஃப் ஃபார் அவே ஃப்ரம் த போத் சைடு, தூரமாக இருக்கக்கூடிய ஃபார் அவே ஃப்ரம் த போத் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்வேர்ட்ஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறது ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஓகே.